வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, தாய்க்கு ஆயுள் கண்டம் ஏற்படுத்தும் கிரக அமைப்பு. அதாவது ஒரு ஜாதகன் அல்லது ஜாதகியினுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். அவங்க ஜாதகத்தை வச்சு அவங்க அம்மாவுக்கு ஆயுள் கண்டம் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட்ஸ் எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஜாதக சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் இந்த குறிப்புகள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தாய்க்கு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, 4 குடையவன் இருந்த நவாம்ச ராசி அதிபதி எந்த ராசியில் அமர்ந்திருக்கின்றானோ அந்த ராசியில் கோச்சார சனி சஞ்சரிக்கும் காலம் ஜாதகனின் தாய்க்கு உயிர் ஆபத்து உண்டு. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்ப்போம். கடக லக்னம், இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். கடக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது? பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்குது. இந்த பூரட்டாதி 4 நவாம்சத்தில் எங்கே வரும் அப்படின்னா கடகத்தில் விழுகும். ஃபஸ்ட்டு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நவாம்சத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நவாம்சத்தில் இந்த சுக்கிரன் கடகத்தில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். இந்த நவாம்ச அதிபதி, நவாம்ச ராசி அதிபதி, இந்த நவாம்ச அதிபதி யார்? நவாம்சத்தில் சுக்கிரன் கடகத்தில் இருக்குது. இந்த கடகராசியினுடைய அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் எங்கே இருக்குது? நவாம்சத்தில் விருச்சிகத்தில் இருக்குது. அப்போ இந்த விருச்சிக ராசியில் கோச்சார சனி ட்ராவல் ஆகும்போது இந்த ஜாதகனுடைய தாய்க்கு கண்டம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொருத்தர சொல்கிறேன். அதாவது 4ஆம் அதிபதி நவாம்சத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 4ஆம் அதிபதி இங்கே யார்? சுக்கிரன். அது பூரட்டாதி 4 இருக்குது. அது நவாம்சத்தில் கடகத்தில் போய் நிற்கும். இப்போ இந்த நவாம்ச ராசி அதிபதி யார்? இந்த நவாம்சத்தில் நிற்கிறது கடகராசியில். இந்த கடகராசி அதிபதி சந்திரன் எங்கே இருக்குது அப்படின்னா விருச்சிகத்தில் இருக்குது, நவாம்சத்தில். அப்போ விருச்சிகத்தில் கோச்சார சனி எப்போ வருதோ அப்போ இந்த ஜாதகரின் தாய்க்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. ஜாதக சிந்தாமணி அப்படிங்கிற நூலில். இன்னொரு பாயிண்ட்டை பார்ப்போம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 7ஆம் ஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்க வேண்டும். லக்னத்துக்கு 7ல் சந்திரன் இருக்கணும். 8ஆம் அதிபதி பார்வைப்பட்டிருக்கும் போது 8ஆம் அதிபதி இந்த 7ஆம் இடத்துல இருக்க சந்திரனை பார்க்கணும். இது செகண்ட் பாயிண்ட்டு. சந்திரனோடு ராகு கேது இணைஞ்சிருக்கணும். இப்படி இருந்தால் தாய்க்கு கண்டம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ல் சந்திரன் இருக்குது. கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கு. இது ஃபஸ்ட் பாயிண்ட். இது லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யார்? புதன். இந்த புதன் இந்த சந்திரனை பார்க்குது. இது செகண்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட் இந்த சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்துருக்கணும். இது தேர்ட் பாயிண்ட். இப்படி இருந்தால் இந்த ஜாதகனுடைய தாய்க்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு தடவை சொல்கிறேன். லக்னத்துக்கு 7ல் சந்திரன் இருக்கணும். லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சந்திரனை பார்க்கணும். லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி புதன். அது சந்திரனை பார்க்குது. சந்திரன் ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்துருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகனுடைய தாய்க்கு கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விதி என்ன சொல்லுது அப்படின்னா, தேய்பிறை சந்திரனுக்கு இருபுறம் பாவர் பலம் பெற்றால் தாய்க்கு உயிர்கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 2வது உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். இப்போ தேய்பிறை சந்திரன் அப்படின்னா சூரியனுக்கு 7 ராசிகளுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே தேய்பிறை தான். அப்போ சூரியனுக்கு 9வது வீட்டில் சந்திரன் இருக்குது. அதுதான் தேய்பிறை சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேய்பிறை சந்திரனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாவகிரகங்கள் பலம் பெற்று இருந்தால், இங்கே சனி உச்சமாக இருக்குது, செவ்வாய் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்குது. அப்போ இங்கே செவ்வாயும் வலுவாக இருக்குது, சனியும் வலுவாக இருக்குது. வலுவான பாவர்கள் பலம் பெற்று இருக்காங்க சந்திரனுக்கு 2 சைடும், தேய்பிறை சந்திரனுக்கு. அப்படிங்கும்போது இப்படி அமைப்பு இருந்தாலுமே இந்த ஜாதகனுடைய தாய்க்கு கண்டம் வரும் அப்படின்னு இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஆயுள் கண்டத்தை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வகையான ஆயுள் கண்டத்தையும் நான் போடுறேன். தந்தைக்கு ஆயுள் கண்டம், சகோதரனுக்கு ஆயுள் கண்டம், ஜாதகருக்கே ஆயுள் கண்டம், அதே மாதிரி ஆயுள் கண்டம் எந்த இடத்துல நிகழும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் குழந்தைகளினுடைய மரணம், தாயும் குழந்தையும் சேர்ந்து மரணம், தந்தையும் தாயும் சேர்ந்து மரணம், இந்த மாதிரி ஆயுள் கண்டங்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டால் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுள் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் போடலாம். எப்படியோ ஒரு 30 வீடியோ போட்டோம் அப்படின்னா ஆயில் சம்மந்தப்பட்ட ஒரு கிளாரிட்டி எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதை தொடரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா வேறு டாபிக் நம்ம போகலாம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.